बिंदु, उषा, बिंदु, बिंदु, उषा, बिंदु, उषा, बिंदु, उषा। चलो बिंदु, Yes, come in. உட்காருங்க. நீங்க சொன்ன பங்களால நாங்க போய் செக் பண்ணோம். அப்புறம் அங்க யாருமே இல்ல. அப்படின்னா அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. இருக்கலாம். அப்புறம் ராஜன், இந்த மாதிரி சூழ்நிலையில நாம தளரக்கூடாது. மன தைரியத்தோட அதை எதிர்கொள்ளணும். அறிவுரை சொல்றது ரொம்ப சுலபம். உன்னோட கவலைய என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது. என் மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்தின என் வாழ்க்கையில கடவுள் கொடூரமா விளையாட்டிட்டாரு. உன்னை ஆசுவாசப்படுத்த இனி யாராலையும் முடியாது. ஆனா ஒரு விஷயம், இழந்த எதையுமே நம்ம திரும்ப அடைய முடியாது. உண்மைதான். ஆனா அந்த எண்ணம் தான் என்னை இன்னும் சோர்ந்து போக வைக்குது. நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அழ மட்டும்தான் முடியும். வாழ நேரம் கிடைக்காது. என் மக பிந்துவையும் என் தங்கச்சியும் நான் இழந்திருக்கேன். அவங்க தான் என்னோட உயிர் பாலா. இப்போ உனக்கு ஒரு மகன் இருக்கான். அவனை நீ தான் வளர்க்கணும். அதை மறந்துடாத. எஸ், ராஜன் ஹியர். என்ன சீரியஸா? நான் இதோ வரேன். வா. டாக்டர், எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணோம். நளினி, இவன் என்னோட ஃப்ரெண்டு. இந்த குழந்தைய நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். குழந்தையோட அம்மா இறந்துட்டாங்க. வாங்கிக்கம்மா. உள்ளவா. என்கிட்ட சொல்லாம குண்டா எங்கேயுமே போக மாட்டான். ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. அவன் திறமசாலி. நம்ம கூட்டத்திலேயே பெரிய பலசாலி அவன். ஆனா ஏன் அளவுக்கு புத்திசாலி இல்லல.
ஒருவேளை யாராவது கிட்னியப்பம் செஞ்சிருப்பாங்களோ? கிட்னியப்பம் இல்லடா முண்டம், கிட்னாப். கிட்னாப். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஏதாவது பெரிய சதித்திட்டமா இருக்குமா? இப்ப எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அப்புறம் எப்போ முடிவு பண்ணலாம்? வாயை மூடு. போடா இங்க இருந்து. நளினி கோழிக்கோடில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தா. நான் இப்போ இங்கே வந்ததுனால இங்கேயே எங்கேயாவது பார்க்கணும். நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காத. பழசையெல்லாம் மறக்க முயற்சி பண்ண. விலை மதிப்பில்லாத பலதையும் நீ இழந்துட்ட, உண்மைதான். ஆனால் இப்போ பிறந்த அந்த குழந்தை அதை விட விலை மதிப்புள்ளது. உங்களுக்கு கார் வேணுமா? ஏன் கேட்குற? குழந்தைக்கு தேவையான பொருளை வாங்க போறேன். நீ எடுத்துட்டு போ, எனக்கு ஜீப் இருக்கு. நாங்கள் வலை வீசியிருக்கோம். குற்றவாளிங்க கண்டிப்பாக சிக்குவாங்க. ம், என்ன நம்பிக்கை வரலையா? இருக்கு. ஆனா என்ன ஆனா? நான் சட்டம்லாம் படிச்சதில்ல பாலச்சந்திரா. ஆனா நம்மளுடைய சட்டத்துல நிறைய ஓட்டை இருக்கு. அது வழியா கொலைக்காரங்களும் தப்பிக்கிறாங்க. இவனுங்க தப்பிக்க மாட்டானுங்க. உன்னோட திறமை என்னன்னு மத்த எல்லாரையும் விட எனக்கு தெரியும். ஆனா அந்த திறமையெல்லாம் அரசியல்வாதிக்கு அடிப்படையாம பாத்துக்கோ. என்ன அப்படி அடக்கிட முடியாது. என்ன ஐபிஎஸ் ஆக்குனது அரசியல்வாதிங்க இல்ல. தலசேரியில் நடந்த சம்பவத்துக்கான கொலை குற்றவாளிகளை நீ அரெஸ்ட் பண்ணல, அப்புறம் என்னாச்சு? ஐம் சாரி, நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். Hey, it's all right.